அனைவருக்கும் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. மகாகவி பாரதியை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த எனது பள்ளிக்கும் எனது ஆசிரியர்களுக்கும் தமிழ் பேராசிரியர்களுக்கும் நடுவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இடைவெளி அல்ல வாழ்க்கை, மரணத்திற்கும் புகழுக்கும் இடைப்பட்ட இடைவெளிதான் வாழ்க்கை. திரும்பவும் கூறுகிறேன் வாழ்க்கை தத்துவத்தை. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இடைவெளி அல்ல வாழ்க்கை, மரணத்திற்கும் புகழுக்கும் இடைப்பட்ட இடைவெளிதான் வாழ்க்கை. ஆம், பாரதி நம்முடன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு இந்த சபையே ஒரு முழு உதாரணம். நம்முடைய வாழ்க்கைக்கும் சுதந்திரத்திற்கும் மனித நேயத்திற்கும் உயிரோட்டிய ஒரு மனிதர் மகாகவி பாரதி. 3 முக்கியமான வார்த்தைகள் கூறினேன்: வாழ்க்கை, சுதந்திரம், மனிதநேயம். ஆம், பாரதியின் மனிதநேயத்தை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். அடுத்தவர்களை மதிப்பது என்பது மனிதநேயத்தின் ஒரு பண்பு. அதுவும் அடுத்தவர்களின் கவித்திறனையும் புலமையையும் உணர்ந்து கொள்வது மனிதநேயம். இதற்கு ஒரு உதாரணம் கூறுகிறேன். பாரதி கூறியது: யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனம் கண்டதில்லை என்று மற்ற புலவர்களையும் கூறுகிறார். இங்கே நம் எல்லோருக்கும் தெரிந்த முதல் குறள்: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இதில் வள்ளுவரின் விசால பார்வையை கண்ட மகாகவி வியந்து நின்றார். ஏனென்றால் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று உலகினருக்கே தந்து பாடியுள்ளார். தன்னை தமிழ்நாட்டுக்கல்ல, இந்தியாவுக்கல்ல, உலகினருக்கே தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு என்று பெயர் பெற்றுக் கொடுத்தவர் வள்ளுவர். ஆகையால் தான் தன்னை தமிழ்நாட்டுக்கல்ல, இந்தியாவுக்கல்ல, உலகினருக்கே தந்தார் என்று பாரதி அவரை புகழ்ந்து பாடுகிறார். தமிழ் மொழியை பொறுத்தவரை ஒரே ஒரு ஆயுத எழுத்து மட்டுமே உள்ளது. ஆனால் பாரதியின் ஒவ்வொரு கவிதைகளிலும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்தியர்களுக்கு ஆயுதமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் 1910 தியாகி சுப்பிரமணிய சிவா மேடையில் பாரதியின் தேசபக்தி பாடலை பாடியுள்ளார். அதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை கைது செய்தது. இப்பொழுது புரிகிறதா ஏன் நான் ஒவ்வொரு வார்த்தையும் ஆயுதமாக கருதப்பட்டது என்று? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியுள்ளார். ஏனென்றால் தனக்கு வைத்திருந்த உணவை தனக்கென்று நினைக்காமல் காக்கைக்கும் குருவிக்கும் கொடுத்த அழகு பார்த்த ஒரு மனிதர் மகாகவி பாரதி. இதனால் தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியுள்ளார். நான் இந்த மேடைக்கு வருவதற்கு முன்பு சற்று பயமாகத்தான் இருந்தது. ஆனால் பாரதி கூறிய மந்திரத்தை முழங்கிக் கொண்டே வந்தேன். என்னவென்றால், அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று முழங்கிக் கொண்டே வந்தேன். அதனால்தான் எனக்கு தைரியம் கிடைத்தது. எனக்கு வாய்ப்பளித்த எனது ஜோசப் பள்ளிக்கும் எனது ஆசிரியர்களுக்கும் தமிழ் பேராசிரியர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.